ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், ஒரு ஏர் பியூரிஃபையரை யார் யாரெல்லாம் வாங்கலாம், அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டெக் சம்பந்தமான நியூஸ்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டெக் டெம்பர் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏர் பியூரிஃபையர் எப்படி வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எதுக்கு வாங்கணும்னு பார்க்கலாம். நம்ம பண்டிகை காலத்துல நிறைய பட்டாசு வெடிக்கிறோம், அது கூடவே நமக்கு குளிர்காலமும் வருது. அப்போ இந்த டைம்ல நம்ம என்வரான்மெண்ட்ல நிறைய புகை, டஸ்ட் அப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்கும். அப்போ நமக்கு இன்டோர்லயும் நிறைய பொல்யூஷன் இருக்கும். இப்போ இதனால நிறைய அலர்ஜிஸ் வரும். ஏன் நமக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஆஸ்துமா கூட வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்குறது நல்லது. அர்பன் ஏரியால, குறிப்பா மாநகராட்சியில, மெட்ரோபாலிட்டன் ஏரியால வசிக்கிறவங்க ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த ஏரியால பொல்யூஷன் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடுகள்ல படுத்த படுக்கையா ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, ஒரு பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ரூம்ல ஒரு ஸ்மெல், ஒரு ஆர்டர் இருக்கும். அப்போ அந்த ரூம்ல என்டர் ஆகி நமக்கு பணிவிடை செய்யறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். அப்போ அந்த ரூம்ல ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணா அந்த ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கும் அந்த பெரியவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலும் சில க்ளோஸ்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெட்டு வளர்ப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல என்டர் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஸ்மெல், ஒரு ஆர்டர் வரும். அப்போ அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பெட் வளர்க்குறவங்க ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அந்த பெட்ஸ் டேண்டர் எல்லாம் போய் வீடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெளியிலேருந்து வரவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஏர் பியூரிஃபையரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அதோட ரெக்குயர்மெண்ட். நாம ஒரு டெஸ்கில் ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு இண்டிவிஜுவலுக்கு யூஸ் பண்ண போறோமா, இல்லை ஒரு பெட்ரூம்ல யூஸ் பண்ண போறோமா, இல்லை ஒரு லார்ஜ் ஹாலில் யூஸ் பண்ண போறோமா, இல்லை காரில் யூஸ் பண்ண போறோமா. சப்பர்பன் ஏரியால இருந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு காரில் டிராவல் பண்றவங்களுக்கு நிறைய பொல்யூஷன் இருக்கும். அப்போ காரில் ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணா இன்னும் அவங்களோட ஹெல்த் பெட்டரா இருக்கும். அப்போ ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை கால்குலேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லார்ஜ் ஹாலில் யூஸ் பண்ற ஒரு ஏர் பியூரிஃபையர் எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பெட்ரூம்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரூம் ரொம்ப ட்ரை ஆயிடும். அது ஹெல்த்தை பாதிக்கும். நீங்க ஏர் பியூரிஃபையரை மல்டிபிள் ஃப்ளோர்ஸ்ல யூஸ் பண்ண போறீங்க, இல்ல மல்டிபிள் ரூம்ஸ்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா அதை நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். அப்போ வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிற ஏர் பியூரிஃபையரை ப்ரிஃபர் பண்றது நல்லது. ஒரு ஏர் பியூரிஃபையரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அதோட ஃபில்டர். முக்கியமா ஹெப்பா ஃபில்டர்னு சொல்லப்படுகின்ற ஃபில்டர் இருக்கா நம்ம பார்க்கணும். அது என்ன ஹெப்பா ஃபில்டர்னு கேட்டிங்கன்னா ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஹெப்பா ஃபில்டர் என்ன பண்ணுன்னா 99.97% டஸ்ட், போலனு, மோல்ஸ், பாக்டீரியா 0.3 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா டஸ்டையும் ரிமூவ் பண்ணி ரூமை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஆக்கிடும். இப்போ இந்த ஹெப்பா ஃபில்டர் இருக்கான்னு பார்க்க வேண்டியது மஸ்ட்டு. அது கூட ஆடடா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லை யூவி லைட் ஃபில்டர் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை அயனைசர் இருக்கான்னு பார்க்கறது இன்னும் பெட்டர். நெக்ஸ்ட் நம்ம ஏர் பியூரிஃபையர்ல செக் பண்ண வேண்டியது அதோட நாய்ஸ் லெவல். ரூம்ல ஹையர் நாய்ஸ்ல ஏர் பியூரிஃபையர் இயங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறது கஷ்டம். அப்போ அட்ஜஸ்டபிள் ஸ்பீட் இருக்கிற ஏர் பியூரிஃபையர் வாங்கிட்டா நம்ம ஹை பொல்யூஷன் இருக்கிறப்ப ஸ்பீடு அதிகமாகவும், லோ பொல்யூஷன் இருக்கிறப்ப ஸ்பீடு கம்மியாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதுவே ஆட்டோமேட்டடா பண்ற ஏர் பியூரிஃபையர் வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பொல்யூஷன் அதிகமா இருக்கிறப்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கும், பொல்யூஷன் கம்மியா இருக்கிறப்ப ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி இயங்கும். அப்போ நமக்கு நாய்ஸ் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்மார்ட் வேரியன்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஸ்மார்ட் வேரியன்ட் இருக்கு, வைஃபை எனபிள்டா இருக்குன்னா நம்ம அலெக்சா மூலயமா வீட்டில் வயசானவங்க எழுந்து போய் அதை ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அலெக்சா மூலயமாவே ஏர் பியூரிஃபையர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு என்ட்ரி லெவல் ஏர் பியூரிஃபையர்ல பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டியை எல்இடி பல்ப் மூலயமா தான் இண்டிகேட் பண்ணும். அந்த எல்இடி பல்போட கலர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே ஒரு மிட் ரேஞ்ச் இல்லை ஒரு ஹை ரேஞ்ச் ஏர் பியூரிஃபையர்ல பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளேல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வரும், கூடவே ஹியூமிடிட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஸ்மார்ட் போன் மூலியமாகவும் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஏர் பியூரிஃபையர்ல ஸ்லீப் மோட் இருக்கான்னு பார்க்கறது முக்கியமானது. ஏன்னா நம்ம தூங்குறப்ப நாய்ஸியா ஒரு ஏர் பியூரிஃபையர் இயங்கிக்கிட்டு இருந்தா, இல்ல வெளிச்சமா ஒரு ஏர் பியூரிஃபையர் இயங்கிக்கிட்டு இருந்தா நமக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப லோ நாய்ஸ் இருக்கிற மாதிரி, லைட் எல்சிடி லைட் டிம் ஆகிற மாதிரி ஸ்லீப் மோட் இருக்கிற ஏர் பியூரிஃபையர் இருக்கிறது பெட்டர். மேலும் ஒரு ஏர் பியூரிஃபையர்ல என்னென்ன இருக்கணும்னு பார்க்கலாம். சைல்ட் லாக் பட்டன் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஏர் பியூரிஃபையர் ஸ்டடியா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தைகளோ இல்ல ஒரு பெட்டோ அதை தள்ளிவிட வாய்ப்பு இருக்கு.
அப்போ அந்த ஏர் பியூரிஃபையர் சீக்கிரம் கீழே விழாமல் இருக்குதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் பியூரிஃபையரை சுற்றி அந்த ப்ரொடெக்டிவ் கேசிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஏர் பியூரிஃபையரோட ஃபில்டர் லைஃப் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கணும். மினிமம் ஒரு 12 months ஆகுது அந்த ஃபில்டர் லைஃப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வாரண்டியை நம்ம செக் பண்ணோம். சிங்கிள் இயர் வாரண்டியா இல்லை 2 year வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் வந்து அந்த ஏர் பியூரிஃபையருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு ஏர் பியூரிஃபையரை அது ஹை ப்ரைஸ் போட்டு வாங்கி அதை லாங் டர்மாக யூஸ் பண்ணாதான் நமக்கு எக்கனாமிக்கலாக யூஸாக இருக்கும். அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் பார்க்க போனோம்னா ஒரு பர்சனல் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற ஏர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரும். இதுவே நம்ம ஹையர் எண்டு, அதாவது ஒரு ஏர் பியூரிஃபையரில் வித் ஃபேன், ஹீட்டர், கூலர் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30K கிட்ட வந்துடும். அப்போ நம்ம ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏர் பியூரிஃபையரை சூஸ் பண்ணுறது நல்லது. ஏர் பியூரிஃபையர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் மேலே சொன்ன இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனியோட ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு ஏர் பியூரிஃபையர் வாங்கி உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.